விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. ஆனால் பொலிட்டிக்கலாக ஒரு கொஸ்டின், இந்த 3 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும்னு விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டுக்கிட்டே இருக்கு தவிக அரசு. அது குறித்து உங்க பார்வை? இல்லை, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். நான் கேட்குறேன், கடந்த முறை முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பதட்டம்னு கேட்குறேன். நீங்கள் அவரோட வாக்குறுதியில் என்ன சொன்னார்னா, நாங்கள் 6 மாதம் இந்த ஆட்சியை பார்ப்போம்னார். இன்றைக்கி நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 1 மாதம் கூட முழுசாக முடியல. நீங்கள் ஏற்கனவே கடந்த முறை 5 வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு ஆட்சியை பண்ணியிருக்கிறார். அப்போ நீங்கள் முறையாக சரியாக ஆட்சி செஞ்சிருந்தா மக்கள் திருப்பி உங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த திமுக அரசாங்கம் மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் எதிர்ப்பு ஆட்சி, கரப்ஷன் ஆட்சி, கமிஷன் ஆட்சி, இந்த ஆட்சியை செஞ்சதுனால திமுக கேட்கறமா வாக்களிக்க வேணான்னு சொல்லி மக்கள் வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது 13 வருஷம் வீட்டுக்கு போனீங்க. மேடம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது தொடர்ச்சியாக 2011, 16, 10 வருஷம் வீட்டில் உட்காந்தீங்க. இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் ஆட்சி வரும்போது இவர்களுக்கு கடந்த ஒரு 20 வருஷம் இவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த பதட்டத்தின் வெளிப்பாடு இவங்க இந்த ஆட்சியை எப்படி கலைக்கலாம், எப்படி கலைய போகுது, இது யாரோட ஸ்டேட்மெண்ட்டுங்க? பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வரக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் முயற்சி செய்கிறாங்க. அவங்க புறவாசல் வரணும்னு பார்க்குறாங்க. பாஜகனால முடியல, எடப்பாடியை வச்சாங்க முடியல, அப்போ அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க முடியல, திமுகவை கொண்டு வந்தாங்க முடியல. திமுக ஆட்சி யாரோட ஆட்சி? RSSோட ஆட்சி, பாஜகவோட ஆட்சி. ஏன்னா பாஜக என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லணும்னு நினைக்குதோ உடனே அந்த திட்டத்தை மறைமுகமாக சரி செய்து கொடுப்பது திமுக. நீங்க சிறைவாசியாக இருந்தாலும் சரி, இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, உணவுதான மசோதாக இருந்தாலும் சரி, உதயமின் திட்டமாக இருந்தாலும் நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லுவாங்களே தவிர எந்த அளவு பாஜக 5 வருஷம் நீங்க அங்க ஆட்சியில இருந்தீங்களா இல்லையா? பிரதானமாக ஈழத்தமிழர் விஷயமாக இருந்தாலும் சரி, மீனவர் பிரச்சனை என்னத்தை நிறைவேற்றினீங்க? ஒண்ணுமே நிறைவேற்றல. நீங்க முதலமைச்சரா இருந்து நிறைவேற்றல. இன்னைக்கு மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் அவர்கள் ஆட்சியை ஏற்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதானமாக மக்களுக்கு என்ன பிரச்சனை? போதை கலாச்சாரத்தை ஒதுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து மர்டர் பண்ணது இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். விமான பணிப்பெண் வேலையில செல்லக்கூடிய ஒரு பணிப்பெண் வேணிய திமுகவோட கவுன்சிலர் எந்த தைரியத்துல பாலியல் வன்கொடுமை செய்யறார்? எங்க முதலமைச்சர் இருக்கிறார்? முத்துவேல் கருணாநிதி இருக்கிறார், செய்யறார். இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய விஜய் சார் அவர்கள் இன்னைக்கு களத்துல போதை கலாச்சாரம், பெண்கள் பாதுகாப்பு, இன்னைக்கு பெண்கள் படையை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயத்தை சரி செய்ய இன்னைக்கு நல்லாட்சி தந்து கொண்டு இருக்கின்ற முதலமைச்சர்களை பார்த்து பயம். என்னடா இவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்புன்றாரு, போதை கலாச்சாரம். ஏன்னா ஏற்கனவே திமுக இருக்கக்கூடிய அகில காந்தி நிர்வாகி 2500 கோடி போதை வியாபாரம் நடந்திருக்கா இல்லையா? இவங்க செய்த ஊழல் இந்து அறநிலைத்துறையில சேகர் பாபு மேல விசாரணை நடந்துட்டு இருக்கு, KN நேரு மேல விசாரணை நடந்துட்டு இருக்கு. இவங்க அடிச்ச கொள்ளை தமிழ்நாட்டுல இவங்க ஆட்சி வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஆட்சியை தந்திருக்காங்க. பதட்டம், ஏன்னா ஆண்டு அனுபவிச்சவங்கல்ல, அந்த நாற்காலி ருசி விடாதுல, அந்த ருசியில இன்னைக்கு கரப்ஷன் இல்லாம ஒரு ஆட்சியை நடத்துறாரு. இந்த 28 நாட்கள்ல ₹1 கூட இங்க லஞ்சம் இல்லாமல் பல திட்டங்களை தந்திருக்கிறாங்க. துறை சார்ந்த அமைச்சர்கள் செயல்படுறாங்க என்று பயம். ஒரு தூய்மையான ஆட்சி, ஒரு தூய ஆட்சியை கொடுக்குறாங்களே. வருங்காலத்துல மக்கள் 2031 எதிர்கட்சி இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவாங்கன்னு உணர்ந்துட்டாரு. அதான் நினைக்கிற டெப்டி CM உதயநிதி அவர்கள் சொல்றாரா இல்லையா? நாங்க யாரை எதிர்க்கணும்னு நினைக்காம எதிர்த்துட்டோம். இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சி வந்திருக்கு, மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி வந்திருக்கு. அதை பார்த்து இவங்க ஆட்சிக்கே வர முடியாதுன்ற பதட்டம் தான் இன்னைக்கு 3 மாசம் இந்த ஆட்சியை நீடிக்காதுன்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் சொல்றாருன்னு பாக்குறேன். ஆனா அதே மாதிரி இப்ப இந்த திமுக ஆட்சியில கருத்து சுதந்திரம் கொஞ்சம் சிக்கலா இருக்கு, பேசுறவங்களை கைது பண்றாங்கன்னு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்ப மாரிதாஸ் யூடியூபரை கைது பண்ணியிருக்கதான் அதே குற்றச்சாட்டை உங்க மேல முன்வைக்கிறாங்க. இல்லை சரிங்கண்ணா, கருத்து சுதந்திரம் என்பது கருத்தை மீறி சொல்வதுதான் தவறு. இப்ப நாங்க கருத்து சுதந்திரம் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய நபர் அவர் என்ன தவறான விஷயத்த சொன்னாரு என்பது காவல்துறைக்கு தெரியும். ஏன்னா காவல்துறை இலாக்கா யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? காவல்துறை இலாக்கர் மரியாதைக்குரிய விஜய் சார் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல இதை வச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. இவர் ஒரு கலர் சார்ந்து பேசிட்டு இருக்கிறார். மாரிதாஸ் யாரு, அவர் யார் கூட இருக்கிறாரு, அவர் BJP காரா, அவர் RSS காரா, இதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு.
தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், சைபர் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, சோசியல் மீடியாவில் வந்து பிரச்சனைனால இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு நல்லாட்சி நடந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு கெட்டப்பெற வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்களுக்கு அவர் வாதத்தை எடுத்து வைத்து அவருக்கு வந்து ஃபினாலிட்டி போட்டிருக்கிறாரு. இது சட்டத்துக்கு என்ன கோட்பாடு இருக்கோ அந்த கோட்பாடு முறையில் காவல்துறையும் நீதிமன்றமும் செயல்பட்டுருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் பக்கத்தில் இருக்க கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து மேகதாது அணையை கட்டியே தீர்வோன்னு சொல்கிறாங்க. அது குறித்து முதல்வர் விஜய் வந்து மௌனம் காக்குறாருங்கிற ஒரு விமர்சனம் இருக்கேனே, அதுக்கு உங்கள் பதில் சார்? தொடர்ச்சியாகவே மேகதாது அணை பிரச்சனை வந்து ஏற்கனவே திமுக அதிமுக காலத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போ மேகதாது அணை கட்டுறாங்கன்னா இது யாரு பர்மிஷன் கொடுக்கணும்? உடனே கட்டிடுவாங்களா? சிமெண்ட் கல் எடுத்துட்டு போயிட்டாங்களா? சார் கெட்டிடோன்னு அவங்க சொல்றாங்க. கெட்ட விடமாட்டோம்ன்றது தமிழ்நாட்டோட பிரதான வாக்குறுதியா இருக்கின்றது. இங்க தேக்கல் வார்த்தையா இருக்குது. நீங்க தமிழ்நாட்டு அரசாங்க முதலமைச்சர் வாயில செய்யறதோட செயலா செய்யக்கூடிய முதலமைச்சரா நம்ம பாக்குறோம். ஏற்கனவே வாயில பேசியே வாயில வடை சுட்டு வாயிலே செயலற்ற முதலமைச்சர்லாம் முத்துவேல் கருணாநிதி போன்றவர்கள் துறை சார்ந்த அமைச்சர்லாம் செயல்படுத்திட்டாங்க. முழுமையாக எதை செய்ய முடியுமோ எதை செய்வார்களோ, நீங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து எதை செய்ய முடியும் அதை செய்வோன்னு கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் இந்த துறை சார்ந்த மத்திய அரசு சார்ந்த விஷயத்தை உள்வாங்கி மக்களுக்கு பல சேவைகளை செய்வார்னு சொல்றேன். இப்போ இங்கே இருக்க காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு உங்களுக்கு புரிதல் இருக்காங்க? இல்லை, நீங்கள் சார் காங்கிரஸ் கட்சி இங்கே அமைச்சரவையில் இருக்குது. இங்கே வந்து ஆண்டு இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் விரும்பக்கூடிய இன்னைக்கு மரியாதைக்குரிய ஹானவல் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் இங்கே ஆட்சி கட்டில் இருக்கிறார். அதனால மக்களுக்கு என்ன தேவை, தமிழ் மண்ணுக்கு என்ன தேவை, தமிழ் மொழிக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைகளை அந்த தேவைகளை புரிந்து அதற்கான செயல் திட்டங்களை மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை வடிவமைப்பு தருவார்னு சொல்றேன். அண்ணே வணக்கம். கொடைக்கானல் வந்ததுக்கு வரவேற்கிறோங்கண்ணே. நேற்று கொடைக்கானல் கூக்கால் மேல்மலை மக்கள் வந்து உங்கள்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு அவங்களுடைய என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க? நேற்று கொடைக்கானலுக்கு என் சகோதரர் தீன் அவர்கள் இல்ல விழாவிற்கு நான் கலந்து கொண்டேன். கொடைக்கானலுக்கு வரும்போது கொடைக்கானல் மக்கள் பிரதானமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதியிலையும் கொடைக்கானல் சுற்றுலா தலமாக மிக எழுச்சியாக மகிழ்ச்சியாக பார்க்கப்படக்கூடிய தலமாகவே பார்க்கப்படுது. இந்த சுற்றுலானால தமிழகத்துக்கு தமிழக வருவாய்க்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் இருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு விஷயமாக இந்த இடத்துல நான் வந்து புரிந்து கொண்ட விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதானமாக அவங்களுக்கான பல தேவைகளை கடந்த ஆட்சியாளர் இருந்த திமுக அரசாங்கம் எதையுமே நிறைவேற்றலை என்ற ஒரு புரிதல் தான் இங்கே வந்திருக்கு. மக்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அத்தியாவசிய தேவையை நிறைவேற்ற செய்ய சொல்ல ரொம்ப இன்னலில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம்னு சொல்லி மக்கள் வந்து என்னை தேடி வந்து அந்த இடத்துல வந்து மனுவை கொடுத்துருக்குறாங்க. பிரதானமாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய இந்த கொடைக்கானல் இங்கே வந்து விவசாய பூமியாகவே பார்க்கப்படுது. இங்கே காய்கறிகள் பழங்கள் போன்ற விவசாயம் தொழிலை வைத்து தான் இங்கே வாழ்வாதாரமே மக்கள் ஒரு மேம்பாடு தலமாக இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கடந்த முறை இவங்க மேல் பகுதி போன்ற பகுதியில் வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் சில அருவிகள் வந்து அங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசனத்துக்கு விவசாயம் செய்வதற்கு தண்ணிக்கு இடையூறாக இருக்கின்றது. இதையெல்லாம் வந்து கடந்த ஆட்சியாளர்கிட்ட கோரிக்கையாக வச்சோம், எங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கல. எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாற்று ஆட்சி வேண்டும் என்று மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவருக்கு வாக்களிச்சிருக்கிறோம். இதை நீங்கள் வந்து நிறைவேற்றி அவருக்கு கவனத்துக்கு கொண்டு சொல்லணும்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அந்த கவனத்துக்கு நான் கொண்டு சொல்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த வாக்குறுதியை அங்கே அழைச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல்னு சொன்னாலே இன்னைக்கு சுற்றுலாத்தலமாக இல்லை பசங்களுக்கு கொடைக்கால விடுமுறையாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக தொடர் விடுமுறை வெள்ளி சனி நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் விடுமுறையாக சொல்லி தமிழகம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா போன்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமான மாநிலத்திலிருந்து இங்கே வந்து சுற்றுலாத்துறை பார்க்கக்கூடிய ஒரு பூமியாகவே ஒரு சொர்க்க பூமியாக பார்க்கப்படுது. அப்போ வரக்கூடிய சுற்றுலா மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை வந்து இந்த துறை சார்ந்த சுற்றுலா அமைச்சரவை செய்து கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா லீவு நாளில் மக்கள் வராங்க. லீவு நல்ல வக்கோல் வரும்போது ஒரே இடத்துல என்னதான் நம்ம வந்து பாஸ் போட்டாலும் அதை நடைமுறைப்படுத்தினாலும் இங்கே அதிகமான மக்கள் வரும்போது அவங்க கார்கள், டூ வீலர்கள், வாகனங்கள் அவங்களுக்கு தேவையான கூட்ஸ்கள்
இங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் கீழே போவது மேலே வருவது, இந்த டிராஃபிக் இடையூறு மிக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த மக்களுக்கு. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இங்கே இருவேளை சாலைகள் இருந்தாலும் ஒரு புது சாலை ரொம்ப சிம்பிளான ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து மன்னனூர் சாலை உடுமலை சாலையோட கனெக்டிங் பண்ணி விட்டா எங்களுக்கு ரொம்ப இலவாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா வர மக்களும் வந்து பயனடைவாங்க, அவங்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பூரண குடிகொண்ட கொடைக்கானல் வாசிகளும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பாதையாக இருந்தால், ஏன்னா அந்த பாதையை வந்து இவங்க கொண்டு போகிற கூட்ஸை வந்து ஒரு 250 கிலோமீட்டர் வந்து சுற்றுலா வந்து கொண்டு வந்து ஒரு சிரமத்தில் இருக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த மன்னனூர் சாலை உடுமலை பேட்டோட இணைக்கும் போது ஒரு குறைஞ்சாக ஒரு 5.5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருந்தால் மட்டும் போதும். இதுக்கு வந்து சுற்றுலாத்துறை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்து நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலயமா சரி செய்தால் அங்கே இடத்துல கூடுதலாக என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது சாலை வந்தால் ஒரு புது பஸ் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கும்போது மக்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு 4 வாட்டி தான் வந்து கொடைக்கானலுக்கு வந்து ஒரு 4 டைம் போட்டு போக்குவரத்து சேவை வந்து தொடர்றாங்க. இப்போ புது சாலையாக இருந்தால் அங்கே ஒரு போக்குவரத்து சேவை தொடர்றதுக்கு மக்களுக்கு இரையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து சரி செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போய் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்கள் கவனம் சொல்லி போய் இந்த பிரதான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சரி செய்து தரோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். மக்கள் வந்து அதை வந்து கவனத்தை ஏற்றிட்டு நாங்கள் சரி செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கூக்கல் போன்ற பகுதியில் மக்களை சந்திக்கும் போது எங்கள் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு திடல் கூட இல்லை. நாங்கள் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுது. இதை விளையாட்டை வந்து மேம்படுத்த வேண்டும். அந்த அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்த டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா போதை ஒழிப்பை வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. விளையாட்டை மேம்படுத்தினாலே இங்கே இருக்கக்கூடிய போதை கலாச்சாரங்கள் ஒழியும். அதனால் நீங்கள் வந்து இங்கே ஏற்கனவே ஒரு துறை சார்ந்த ஒரு அமைச்சரவையில் ஒரு 1.25 ஏக்கர் இடம் இருக்குது. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பூர்வமாக வந்து அதை வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட சொல்லி இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் முதல் 9 டிபார்ட்மெண்ட் அறிவிக்கும் போது இன்னைக்கு அவங்க கூட இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராகவே இருக்கிறாரு. இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கிரவுண்டை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு அந்த இதை கவனத்தை நாங்கள் செலுத்துவோன்னு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். அவங்க கொடுத்தக்கூடிய கோரிக்கை நிறைய ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா 135 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆசிரியர்கள் தட்டுப்பாடு இருக்குது. இந்த ஆசிரியர்கள் முறையாக நீங்கள் முறைப்படுத்தினால் நாங்கள் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தள்ளி போய் படிக்கிறோம். இங்கே ஆசிரியர்கள் நீங்கள் வந்து கூடுதல் பண்ணி கொடுத்தா இங்கே 8th அப்புறம் இங்கே மக்கள் இங்கேயே வந்து படிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க சொன்னக்கூடிய விஷயத்தை அந்த துறை சார்ந்த அமைச்சர் கவனத்திற்கும் மாண்புமிகும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் இந்த கொடைக்கானலுக்கு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக பார்க்கப்படுது. இங்கே கூக்கல் ஏரி இருக்குது. இந்த ஏரியை வந்து தூர்வாரி முறைப்படுத்தி அங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் ஃபெசிலிட்டி கொண்டு வரலாம், ஒரு சுற்றுலா தலமாக அறிவிக்கலாம். இது தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு பெரும் வருவாயை வந்து கொண்டு போய்விடும். இந்த வருவாய் ஒரு பூமி இந்த மக்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளிலே சுற்றுலாத்துறையை மேம்படுத்தினால், சுற்றுலாத்துறையை சரி செய்தாலே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வருவாய் வரும் என்பதை இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அமைச்சர் கவனத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செய்து சரி செய்வோம்னு இந்த இடத்துல வந்து மக்கள் மன்றத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ இன்னொரு கோரிக்கைன்னு, அந்த கொடைக்கானல் நகருக்கு வந்து பெருமாள் மலையில இருந்து ஒரு சாலை தான் வருது, அதுக்கு மாற்றுச்சாலை வேணும்னு 10 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. அதை குறித்து உங்க கவனத்துக்கு வந்து இல்லை, கண்டிப்பாக அந்த பெருமாள் சாலையை நீங்கள் வந்து கனெக்டிங் பண்ணால் இது வந்து சரியாயிரும் சொல்லி கவனத்து மக்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வெளியில் இருந்து நான் சொன்ன மாதிரி பல மாநிலத்திலிருந்து இந்த மக்கள் வந்து இந்த கொடைக்கானல் பூமியை, இந்த சொர்க்க பூமியை, இந்த சுற்றுலா பூமியை எந்த மாநிலத்தும் இல்லாத ஒரு இங்கே கிளைமேட்டுக்காக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளமாக இருந்தாலும் சரி, இந்த பூமியை பார்ப்பதற்கு படையெடுத்து வராங்க மக்கள். அப்போ இந்த விஷயத்தை வந்து சரி செஞ்சால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இதை வந்து சரியாகுமான்னு கேட்டீங்கன்னா, இயல்பாக இருக்குமா, அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா மக்களுக்கும் இதை சரி செய்தால் அவர்களுக்கு இலகாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். இதை கவனத்தை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயணும்னு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி.
விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.